100 ரூபா கிடக்கு. ஏய், 100 ரூபா வச்சிருந்தேன், 100 ரூபாய் காணல. இப்ப என்ன பண்ணுவேன்? வந்த வழியில தேடி பார்ப்போம், அங்க எங்கேயாவது இருக்கும். ஐயோ, எனக்கு ரூபாய காணலையே. 100 ரூபா தொலைஞ்சிட்டு இப்ப என்ன பண்ணுவேன்? இதா கிடக்கா? ரூபாய காணல. அண்ணா, என்ன 100 ரூபாய் காணல அண்ணா, நீங்க பாத்தீங்களா அண்ணா? டேய் இல்ல தம்பி, உன் 100 ரூபாய் நான் பார்க்கவே இல்லடா. என் பர்ஸ் காணல. ஐயோ, பர்ஸ் காணல தம்பி, என் பர்ஸ் காணல. வாரல்ல ஏதா கிடந்தா நீ பாத்தியா தம்பி? அண்ணா, இது உங்க பர்சான்னு பாருங்க அண்ணா. அதுல கிடந்து வார வழியில உங்க பர்சானா? இந்தாண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீ ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு 100 ரூபாய் எனக்கு கிடந்து. ஆனா அந்த 100 ரூபாய் வந்து உன்னோட ரூபா தான். ஆனா வந்துட்டு அந்த ரூபாயை நான் எடுத்து வச்சுட்டு நீ கேட்கும் போது நான் உனக்கு தராம நான் பார்க்கல அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப பாத்தியா தம்பி, என்னோட பர்ஸ்ல நான் நிறைய ரூபா வச்சிருந்தேன். அந்த பர்ஸை தொலைச்சேன். ஆனா அதே வழியில வந்த நீ வந்துட்டு பர்ஸை எடுத்துட்டு நான் அந்த ரூட்ல வரும்போது கேட்கும் போது அந்த ரூபாய பர்ஸோட எனக்கு தந்த. இதான் தம்பி மனித மனம். ஆனா நான் வந்துட்டு பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்னன்னா, நீ ஒரு 100 ரூபாய் கிடந்துன்னு எடுத்துட்டு அதை நான் கொண்டு திருட்டு தரமா அதை கொண்டு போலான் இருந்தேன். ஆனா அதே இது நான் ஒரு பர்ஸை தொலைச்சி அதுல நிறைய ரூபா கிடந்தத அந்த பர்ஸையும் நீ வந்துட்டு எடுத்துட்டு பரவல்ல நான் கேட்கும் போது நீ உடனே ஒரு மனிதாபிமானத்துல தந்த பாத்தியா தம்பி? அங்கதான் தம்பி நிக்கிற. நான் வந்துட்டு இது என்னோட பெரிய பாவம். இப்பதான் தெரியுது பணம் சொல்றது அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த பணம் இல்லாட்டா இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பணத்தாலதான் இயங்குது. ஆனா அந்த பணம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 100 ரூபாய் ரெடி பண்ணிருப்பேன்னு அது உனக்கு தான் தெரியும். நான் அதை கூட மதிக்காம அந்த பணத்துக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு தெரியாம நான் என்ன பண்ணேன், என்கிட்ட பர்ஸ்ல பணம் இருந்தும் ரோட்ல போயிட்டு அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு அந்த ரூபா உனக்குன்னு தெரிஞ்சும் ஆனா நான் அந்த ரூபாய் நான் மறைச்சேன் பாத்தியா? ஆனா நீ அப்படி யோசிக்காம ஒரு பர்ஸ் கிடக்கு, இந்த பர்ஸை வந்துட்டு யாருக்கு பர்ஸ் உரியர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு இருக்கும்போது நான் கேட்ட உடனே நீ தந்த பாத்தியா? அங்கதான் தம்பி நீ நிக்கிய. இப்பதான் எனக்கு புரியுது பணம்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவசியம். ஆனா வந்துட்டு இந்த பணத்துல அதுல கஷ்டப்படுறவங்களை யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது. எங்கேயாவது ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ரூபா கிடந்தாலோ எங்கேயாவது நம்ம தூர இடங்கள் போகும்போது யார் மூலமாவது நம்ம காசு வந்துட்டு கொண்டு போற மாதிரி அவங்க கொண்டு போயிட்டு இருக்கும் அந்த காசு மேலேயும் ஆசைப்படக்கூடாது. நம்மளா உழைச்சி சம்பாதிச்சா வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு நல்லதா அமையும். இந்த தம்பி உன்னோட 100 ரூபா.